ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். வறுத்து அரைச்சி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சிடலாம். நான் 100 கிராம் துவரம் பருப்பை 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு துவரம் பருப்பை போட்டு இது கூட 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியை பருப்போடையே போடுறப்ப தக்காளி நல்லா மசிஞ்சு சூப்பராக வெந்துடும். அதனால் பருப்பு வேகும் போதே தக்காளியும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு இறக்கிடலாம். அடுத்து சாம்பாருக்கு தேவையான பொருட்களை வறுத்து அரைச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வரமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா செவந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆறினதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தண்ணி எதுவும் ஊற்றாமல் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலையை போட்டு தாளித்ததுக்கப்புறமா இதில் 20 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் காய் சேர்த்துடலாம். 1 முருங்கைக்காய், 1 கேரட், 2 கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். காயை போட்டுட்டு 1 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காயை வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். நான் வீட்டில் அரைச்ச மசாலா பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சு புளி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி காயை வேக விட்டுறலாம். காய் வேகிற கேப்பில் பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். 3 விசிலில் பருப்பு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரை சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பை குழம்புல ஊற்றிடலாம். பருப்பை ஊற்றினதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான வறுத்து அரைச்ச சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னவோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.